இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், ஓகேம்மா. சார், அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆள் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஓகே சார். என்னப்பா இது? நீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்கீங்க, வேலை என்னப்பா ஆச்சு? வேலை இல்லாம போயிடுச்சுமா, அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்டோ ஓட்டினேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. இல்ல, அது உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்த வேண்டாம். துளசி, விடுமா, இப்ப எதுவும் கேட்க வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னமா இருக்கு? கம்பெனிக்கு நான் தேவை இல்லைனாலும் நம்ம தேவைக்கு நான் ஓடிதானே ஆகணும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உழைக்க தயாரா இருக்கேம்மா. அத்தை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல. நீ யாருப்பா எங்களுக்கு உதவி செய்ய? உண்மைய சொல்லணும்னா அந்த திருட மாதிரி நீயும் எங்களுக்கு கஷ்டத்தை தானே கொடுத்த. லட்சுமி, என்ன, நீ திருட்டு தாலி கட்டி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். நாளை பின்ன அவ கூட உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே உன்னை மருமகனா ஏத்துக்கவே மாட்டேன். லட்சுமி, அப்படிலாம் பேசாத. என்னால ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க வாங்க போலாம். மாப்பிள்ள, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. மா, மேடம், ஒரு நிமிஷம். புருஷங்கிற முறைக்கு நீங்களாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. புருஷன் அந்த உறவுல உங்களை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சிவராமா, சிவராமா, ஐயா உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு ஐயா திருட்டு பட்டம் கட்டினாங்க. விடுமா, இப்ப என்ன ஆயிடுச்சு? என்னால முடியலையா? நம்மள நம்பி வந்தவங்க பணத்தை தொலைச்சிட்டாங்கன்னா அதுக்கு நாம தானே பொறுப்பு. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்னடா, என்ன பேசணும்? என் புள்ளைய நிக்க வச்சு நீ கேள்வி கேக்குறியா? ஏய், அந்த அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? போடா போடா உள்ள. சிவராமா, நீ போப்பா, நீ போய் குளிச்சிட்டு வா. அப்புறம் குளிச்சுக்கலாம் பார்த்தா. முதல்ல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியுதே, நல்லா தெரியுது. சின்ன வயசுல இருந்து உண்மை, நேர்மை, நீதின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு கடைசியில அதுக்கு எதிர்மாறா நடந்துகிட்ட எங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ரகு, புள்ளன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். லட்சுமி, என்னப்பா, என்ன நீ தெரிஞ்சுக்கணும்? என்ன கேட்கணுமோ கேளு. ஏங்க, நீங்க வாங்க. போங்கப்பா, வாங்க. ஏங்க, என்னங்க இதெல்லாம்? ஏய், இரு. இதை கேட்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்ப கேட்டாச்சு, மனசும் நிம்மதியாயிடுச்சுல. சரி, இங்க பாரு, அப்பா ரொம்ப பாவம், களைப்பா இருப்பாரு. அவருக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ.
என்னையே குறுகுறுன்னு பார்க்காத, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. ப்ரோ ஆ? என்ன ப்ரோ அண்ணன் மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்கிற? எல்லாம் காரணமா தான்டா. உட்காருங்கப்பா. கவிதா, வரேன். அந்த காஃபி எடுத்துட்டு வா. வா, குடு குடு குடு, என்கிட்ட குடு. குடு குடு குடு, நான் கொடுக்குறேன் என் அப்பாவுக்கு. அப்பா, அப்பா சாரிப்பா. நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்பிட்டேனா, அதனால தான் என்னால் அதை தாங்கிக்க முடியலப்பா. கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. நீங்க குடிங்க. என்ன திடீர்னு நல்ல மாதிரி வேஷம் போடுறான்? ஆ? ரிட்டையர்மெண்ட் பணம் வர்ற வரைக்கும் அப்பா கிட்ட நாம தேவையில்லாம வார்த்தையை விடக்கூடாது. அஞ்சலி, அஞ்சலி தான் என் உயிர், என் தேவதை. எனக்கு தாத்தா இல்ல, எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் பேரு மறுபடியும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா அவருக்கு டவுட் வந்துடும். அதோட இந்த இன்ஜெக்ஷனை ரிப்பீட்டடா போட முடியாது. அவருக்கு என்னதானே உலகம்னு நினைக்கிறாரு? எனக்காக தானே எல்லா விஷயமும் பண்றாரு. அப்ப நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார்ல? கண்டிப்பா கேட்பாரு. என்ன செய்யலாம்? முதல்ல இந்த வீட்டை மாத்துவோம்.